நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்திலே வாசிக்கிறோம். தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறார். இந்த நாளின் செய்தியாக மெய்யான அன்பு. ஒருவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை நாம் எப்படி மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறோம்? தேவன் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு பரிசுத்தமான ஒரு வேதம் என்னவென்று பார்க்கும்போது அது முற்றிலுமாய் அன்பு. தேவன் நமக்கு கொடுத்த 10 கட்டளை எனக்கு அநேகர் கைக்கூறுதலை அது ஒளிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் அது முற்றிலுமாய் தேவனுடைய அன்பு என்பதை உணர வேண்டும். சமீபத்தில் விமானத்தில் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெரிய ஒரு கடையிலே விலைப்பட்டியல் எழுதப்படுவதை பார்த்தார்கள். அவர்கள் அதை குறித்து வாசித்து பார்த்தபொழுது அங்கே உள்ள படங்களையும் பார்த்து அதிசயமாய் ஒரு பிரமித்து போனார்கள். அந்த கடைக்கு சென்ற போதும் அநேக காட்சியை பார்த்தார்கள். அதாவது அங்கு வந்திருந்த பெருமையான வாடிக்கையாளர்கள் அந்த பொருட்களை வாங்குவதற்கு அல்ல, விளம்பரத்திற்காக அது வைக்கப்பட்ட பொருட்களை வேடிக்கை பார்த்து வியப்படைந்ததில் நேரத்தை செலவிட்டார்களாம். சிறந்த பொருட்கள் மேல் நம்முடைய தனி ஆர்வம் உண்டு. அத்தகைய பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பெருமானவர்கள் அதை சம்பாதிக்க முயன்றார்கள். ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, சில வேளையிலே கடன் வாங்கியாவது அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் என்ன பண்ணுறாங்க, அவசரப்பட்டு பொருட்களை வாங்குகிறார்கள். ஆனால் நம் கற்பனைக்கு எட்டாத காரியத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கும் எனக்கும் நினைப்பூட்டுகிறார். பாவியாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு சிறந்த ஈவலை கொடுப்போமானால் பரமபிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கும் அத்தகைய சிறந்த ஈவுகளை தருவதும் எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஆனால் நாம் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுமானால் அந்த ஈவுகளை பெற முடியும். எனவே அநேக வேளை நாம் இப்படி வாசிக்கிறோம், தீர்மானம் செய்கிறோம், ஆனால் நம்முடைய தேவைகளையும் ஆணுடைய சத்தியத்தை விட்டுகிறோம், ஆணுடைய ஓய்வு நாளை விட்டுகிறோம். ஒரு பெரிய நிகழ்ச்சி என்றால், ஒரு பெரிய பொதுவான ஒரு காரியம் என்றால் ஓய்வு நாளும் பரவாயில்ல, ஆராதனை பரவாயில்ல, ஆனால் அந்த நிகழ்ச்சி தான் முக்கியம், நம்முடைய உறவுகள் தான் முக்கியம், அந்த குடும்பத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் செல்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இப்படி வேதத்தை வாசிக்கிறோம், ஆனால் நம்முடைய குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வரும்போது ஈஸியாக ஆண்டவரை விட்டுவிட்டு அந்த நிகழ்ச்சியிலே நாம் போய் கலந்து கொள்கிறோம். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளை, எவ்வளோ மத்தியில் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, மனுஷனை திருப்திப்படுத்துகிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உறவை நம்மிடத்தில், ஆனால் தேவன் ஒரு தகப்பனாக இருந்து ஒரு பிள்ளையாக இருந்து ஒரு உறவை எதிர்பார்க்கிறார். எனவே அன்பான இதயத்திலிருந்து தேவன் நம்மளை நேசிக்கிறார். அவருக்கு நம்முடைய அன்பு அவருக்கு அவசியமாக இருக்கிறது. அநேக வேளை அவருடைய அன்பை நாம் உதறி தள்ளிவிட்டு நாம் செல்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, யாரையும் நாம் திருப்திப்படுத்துகிறோம்? தேவனை திருப்திப்படுத்துகிறோமா அல்லது மனுஷனை திருப்திப்படுத்துகிறோமா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக மேன்மையும் மகத்துவமான ஈவுகள் நமக்கு காத்திருக்கின்றன. அப்படிப்பட்டவர்கள் தேவன் மெய்யான அன்புள்ளவர்கள். பரலோகத்தில் தேவனோடு இருக்கப் போகிறார்கள். அவருடைய ஈவுகளை அனுபவிக்கும்படி அவருக்கு அங்கே நமக்காக ஆண்டவர் ஆயத்தமாக காத்திருக்கிறார். எனவே தேவனுடைய மெய்யான அன்பை பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்திலே பொய்யான அன்பிலிருந்து நீங்கள் நானும் மீண்டு தேவனுடைய மெய்யான அன்பை பெற்றுக்கொள்ள நல்ல ஒரு தீர்மானம் செய்வோமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.